இந்த பழைய வருட துதி ஆராதனைக்கென்று நான் தெரிந்து கொண்ட ஒரு வார்த்தை ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். நம் காணிக்கை பாடல், புதிய வருடத்திலே காணிக்கை பாடல் பாடும் பொழுது நம்முடைய கரங்களிலே புதிய வருடத்திற்குரிய ஒரு ப்ராமிஸ் அட்டை கொடுக்கப்பட இருக்கிறது. அதில் ஒரு வாக்குத்தத்தமும் இருக்கும். வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாக்குத்தத்தம் என்றால் என்ன. வாட் இஸ் ப்ராமிஸ்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் ப்ராமிஸ்? வாக்குத்தத்தம் என்றால் என்ன? இப்போ நீங்கள் சொல்லலைன்னா இன்றைக்கி அந்த வாக்குத்தத்த அட்டை இல்லைன்னு சொல்லலான்னு நினச்சேன். அஷ்யூரன்ஸ் அபவுட் த ஃபியூச்சர். அஷ்யூரன்ஸ், ஒரு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அஷ்யூரன்ஸ். இது நடக்க போகிறது, நடக்கக்கூடிய அநேக வாய்ப்புகள் உருவாகும். அஷ்யூரன்ஸ் அபவுட் த ஃபியூச்சர். வேதத்தை நம்பும், வேதத்தை விசுவாசிக்கும், திருச்சபைக்கு செல்லுகிற மக்கள், அதான் என்னுடைய ஃப்ரேஸ். நீங்கள் இந்த 2 மாதத்தில் அதிகமாக கேட்டிருப்பீங்க. பைபிள் பிலீவிங் அண்ட் சர்ச் கோயிங் கிறிஸ்டியன்ஸ். பைபிள் பிலீவிங் அண்ட் சர்ச் கோயிங் கிறிஸ்டியன்ஸ். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் அது தேவனுடைய வாக்குத்தத்தம். கண்டிப்பாக தேவன் வருங்காலத்தின் காரியங்களை அல்லது வருங்காலத்தின் ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் கொடுக்க இருக்கிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தம்னு சொல்லுவதை காட்டிலும் தேவனுடைய வாக்குத்தத்தம், காட்ஸ் ப்ராமிசஸ், தேவனுடைய வாக்குத்தத்தம் என்று சொல்லுவதுதான் மிகவும் பொருத்தமான ஒன்று. ஆகவே இந்த வாக்குத்தத்தங்களுக்கு யார் ஓனர்? God. God is the only owner of all the promises in the Bible. அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த தேவனுடைய வாக்குத்தத்தம், அஷ்யூரன்ஸ் அபவுட் த ஃபியூச்சர், அதையும் கூட நம்ம இப்படி சொல்லலாம், அஷ்யூரன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஃபியூச்சர். அதுவும் நம்முடைய வருங்காலம் அல்ல, இது தேவனுடைய வருங்காலம். தேவனுடைய வருங்காலத்தை ஆண்டவர் நமக்கு இலவசமாக பரிசாக கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது 2 காரியங்களை நாம் மனதிலே வைத்து இந்த வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். நமக்கு என்ன, நான் ஒரு வாக்குத்தத்த அட்டையை எடுத்த பொழுது அது உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த வசனம் என்னவென்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அது தனிப்பட்ட விதத்திலும் சரி, உன்னை என்று சொன்னால் தனிப்பட்ட விதத்திலும் சரி, குடும்பமாக சேர்த்தும் சரி, திருச்சபையாகவும் சேர்த்தும் நாம் சொல்லிக்கொள்ளலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்று சொன்னால், எனக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு, சாம் ராயப்பா. உன்னுடைய குடும்பத்தை, நீ போதக ஊழியம் செய்கிற டென்வர் தமிழ் திருச்சபை, உன்னை என்று சொன்னால் இது எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ளலாம். மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன உடனே சொல்லுவோம், 2025ஆம் ஆண்டில் தேவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நம்மையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய திருச்சபையும், நம்முடைய சமுதாயத்தையும், இந்த உலகத்தையும், நம்மை சார்ந்த தேவனுடைய மக்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள், அமெரிக்காவில் இருக்கிறார்கள், எல்லாரையும் ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நம்மில் அநேகருக்கு தெரிந்திருக்கும் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். அவர் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய, அவரை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் இங்கிலீஷ் பேப்டிஸ்ட் மிஷனரி ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லு. அவருக்கு இன்னொரு பேரும் இருந்துச்சு, பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ். அந்த நாட்களையும் சரி, இந்த நாட்களையும் சரி, சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை போல
பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை என்று சொல்லுவார்கள். அநேக பிரசங்கிமார்கள் சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை ஒரு முன்மாதிரியாக எடுத்து he continues to be a model for all the preachers in the world. அவரோடு கூட அவர் ஒரு சபையில் ஊழியம் செய்யும் பொழுது அவர் இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாராம். அப்போ அந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு ஒருவர் வந்து நான் இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி உங்களோடு கூட இன்னும் நிறைய பேச வேண்டும் என்று சொல்லி அவர் பேச ஆரம்பித்தாராம். அப்பொழுது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொன்ன 2 காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, இந்த வாக்குத்தத்தம், இப்போ எனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:5. இதை நான் வாசித்த உடனே, நான் இதை கேட்ட உடனே முதல்ல எனக்கு வரவேண்டிய ஒரு சிந்தனை, தியானம் என்னவென்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சாம் ராயப்பாவுக்கு, குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு, சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்திற்கு in response to this promise what should I do அப்படின்னா அவர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் எப்பயுமே கேட்பாராம். அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாரோ, இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி என்னை ஆயத்தம் செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி 365 நாட்களும் 2025ஆம் ஆண்டில் சும்மா உட்கார்ந்துருக்கவே முடியாது. சாம் ராயப்பாவும் குடும்பமும் திருச்சபையும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், என்னை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும். அவர் சொன்னாராம் அந்த சபையினுடைய அங்கத்தினரிடத்துல, சில சமயங்களில் இந்த வாக்குத்தத்தங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இருக்காது. இந்த ஆசீர்வாதம் சொன்ன உடனே we get so excited இல்ல. ஆண்டவர் 365 நாளும் 2025ஆம் ஆண்டு என்னை ஆசீர்வதிக்க போகிறார், அந்த ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு சொல்லி தான் நான் காத்து கொண்டே இருக்கிறேனே தவிர, நான் எப்படி என்னை ஆயத்தம் செய்ய வேண்டும், ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, தியானம் செய்வதிலே, திருச்சபையின் ஆலயத்திற்கு செல்வதிலே. அவர் சொன்னாரா, ஒருவேளை திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொள்ளும் பொழுது கூட அது ஒரு ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம், எப்படி நாம் நம்மை பக்குவப்படுத்துகிறோம். அவர் அந்த திருச்சபையின் இடத்துல 2 ஆங்கில வார்த்தைகளை சொன்னாராம். ஒன்று, all God's promises are 100% valid. தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் செல்லுபடியாகும். அவர் சொல்லல, இந்த செல்லுபடியாகும்ன்ற வார்த்தையை valid, the validity of God's promises அப்படின்னு நான் வாசித்த உடனே எனக்கு மனசுக்கு வந்த ஒரு உதாரணம், இப்போ நம்ம நிறைய பேர் செக்கு கொடுக்கறதில்ல. நான் ஒரு சிலர் கொடுக்குறோம், நாங்கள் இன்னும் செக்கை எழுதிக்கிட்டு இருக்கோம். எப்போ ஒரு செக்கை வேலிட் நம்ம சொல்ல முடியும்? நம்ம கையெழுத்து போட்டு நம்ம கொடுக்குறோம், நம்ம பேங்க்கில் போடுறோம், சில சமயங்களில் அந்த செக்கு பவுன்ஸ் ஆயிடுதுல்ல. அப்போ என்ன அர்த்தம்? அந்த செக்குக்கு வேலிடிட்டி இல்லைன்னு அர்த்தம். அது வேலிட், there is no valid for the check. என்னன்னா, பேங்க்கு அந்த கொடுத்தார செக்கு அவருடைய அக்கௌண்ட்ல பணம் இல்லை. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அந்த சபை அங்கத்தினர்கிட்ட சொன்னாராம், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது அது ஒரு செக் மாதிரி. ஆண்டவருடைய ஸ்டோரேஜில், ட்ரெஷரியில் கடல் அளவிற்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு, பொக்கிஷங்கள் இருக்கு, அநேக காரியங்கள் இருக்கு. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்கிற கேள்வியை
நீ கேட்டு பார்க்கணும், நான் கேட்டு பார்க்கணும்னு சொல்லி சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அந்த சபை அங்கத்தினிடத்துல அவர் சொன்னாராம். இப்போ அந்த சபை அங்கத்தினரை அவங்களுக்குள்ள ஒரு மணி நேர வாக்குவாதம், அதை சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் தன்னுடைய ஜேர்னல்ல எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அந்த சபை அங்கத்தினர் சொன்னாராம், இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய மனதிற்குள்ளே ஓடுகிற ஒரு காரியம், கர்த்தர் உண்மை உள்ளவர். God is faithful. God is faithful. என்னுடைய உதாரணத்தையும் அதையும் நான் சேர்த்து பார்த்தேன்னு சொன்னா, ஆண்டவர் அந்த செக்கில் நமக்கு கையெழுத்து போடும் பொழுது, வாக்குத்தத்தம்ன்ற செக்கில் கையெழுத்து போடும் பொழுது அவர் என்ன கையெழுத்து போடுவாரு? I am faithful God. I am a faithful God. அந்த செக்கை தான் நம்ம வாங்குறோம். அதான் வாக்குத்தத்தம். இந்த உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்னுடைய வாக்குத்தத்தம், புதிய வருடத்திற்கான வாக்குத்தத்தம். இதில் கையெழுத்து நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், I am faithful. I will fulfill this promise. This check will be materialized, realized. இரண்டாவது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அந்த சபையாட்ட சொன்ன ஒரு வார்த்தை, God's promises are always dependable. The dependability of God's promises. யாராவது சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை யாராவது சத்தமாக வாசிக்கலாம்? 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பயன்படுத்தின அந்த வார்த்தை, God's promises are always dependable அப்படின்னு சொன்னா, இந்த வாக்குத்தத்தங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உற்சாகம், நம்முடைய வாழ்க்கை சோர்ந்து போய் இருக்கும் பொழுது வாக்குத்தத்தங்கள் வரும் பொழுது மறுபடியும் அது ஒரு உயிரை பெற்றுக்கொள்கிறது. உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய வாக்குத்தத்தங்களின்படி எனக்கு ஒரு புதிய வழி, புதிய பாதை, புதிய உயிர் கிடைக்கிறது. நாம் பெற்றுக்கொள்ளுகிற வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக அது செல்லுபடியாகும். நாம் பெற்றுக்கொள்ள போகிற வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை நிரூபிக்கிற அளவிற்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்பகத்தன்மையுடையதாக இருக்கிறது. இன்னும் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யாராவது 2 பேர் வாசியுங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 25, 26 2 வசனங்களை வாசியுங்கள். இன்னொருவர் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். முதலாவது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபிரேயர் 6:17. வேதத்திலே அநேக இடங்களிலே வாக்குத்தத்தங்களை பற்றி வாசிக்கிறோம். 2 காரியங்களை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். ஒன்று, வேதம் முழுவதும் வாக்குத்தத்தங்களினாலே நிறைந்திருக்கிறது. இன்னொரு காரியம், வேதத்திலே இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யும்,
உதாரணமாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த வாக்குத்தத்தங்களுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கடைசியிலே தேவன் மகிமைப்படுகிறார். God is glorified. மறுபடியுமாக நீங்க சொன்ன அந்த பதில் தான் நான் கேட்டேன். இந்த வாக்குத்தத்தங்களுக்கு யார் சொந்தக்காரரு? ஆண்டவர். God is the owner. That's why we say it is God's promise. God is the owner. கடைசியில தேவன் தான் இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக மகிமைப்படுகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நித்திய ஜீவனுக்குரிய ஒரு கேரண்டி கொடுக்கிறது. அதைத்தான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறார், இட் இஸ் வேலிட் ஈவன் ஃபார் இட்டர்னல் லைஃப். ஈவன் ஃபார் இட்டர்னல் லைஃப். இந்த வருடத்தின் கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரு சில மணி துளிகள் புதிய வருடத்திற்கான வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். The validity of God's promises, the dependability of God's promises. சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய அருமையான ஒரு ஞானம், அருமையான ஒரு தியானம், அருமையான ஒரு பிரசங்கம். இந்த கடைசி ஒரு சில நிமிடங்கள் நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, இந்த பாக்கியங்களையும் ஸ்லாக்கியங்களையும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம், பக்குவப்படுத்துகிறோம். அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கடைசி ஒரு சில மணித்துளிகள் 2 காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். ஒன்று, நம்முடைய பாவ அறிக்கை. 2வது, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கொண்டு வருகிற ஸ்தோத்திர பலிகள். God of waters, God of the sky, God in the morning, God in the night, God of the desert, God of the rain, God in the busy, God in the mundane, God of the mountain, God of the plains, God in the laughter, God in the pain. He's God of the promise. What he says remains true. He does what he's promised.